அதாவது முதல்ல வர்றவங்களுக்கு கூடுதலான நன்மை இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் முதல்ல வர்றாரோ ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், அப்புறம் மாடு, அப்புறம் அப்படி முட்டை வரைக்கும் என்ன செய்யுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இமாம் எப்போ மெம்பரில் ஏறி விட்டு உரைய ஆரம்பிக்கிறாரோ அந்த பதிவேடை மூடிக்கொள்கிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்குன்னு உள்ள பதிவேடு, அதுக்குள்ள பொதுவான பதிவேடு மூடப்படாது, அதில் கலந்து கொண்டு வரக்கூடிய நன்மையெல்லாம் கிடைக்கும். முதல்ல வருபவர்களுக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, முதல்ல வருதல் என்பது இமாம் மெம்பர்ல ஏறுற வரைக்கும் தான். ஏறிட்டார்னு சொன்னா அந்த முதல்ல வந்தாங்கன்னு ஜும்மாவுக்கு கிடைக்கிற நன்மையை விட கூடுதல் நன்மை ஒன்று கிடைக்குதுல, ஒட்டகத்தை குர்பானி அந்த மாதிரி நன்மை, அதுதான் மூடி வைக்கப்படுகிறது. இப்ப ஜும்மா மெம்பர்ல ஏறணும்னு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், வந்தாருன்னா அவர் உட்கார்ந்துடக்கூடாது. ஏன் உட்காரக்கூடாதுங்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த சலீக் என்கிற ஒரு பேருடைய சஹாபி வருவாரு, என்ன செய்வார்னா நறுக்குன்னு உட்கார்ந்துருவாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருக்கிறனால பளிச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எந்திரிச்சு என்ன செய்வாங்க, நீ ஹல் சல்லைத ரக்காத்தைனி, 2 ரக்காத்து நீ தொழுதியான்னு கேட்பாங்க. அவர்லா இல்லைன்னு சொல்லுவாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கும் ஃபஸல்லி ரக்காத்தைனி, எழுந்து 2 ரக்காத் தொழுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாரு, 2 ரக்காத் தொழாம உட்கார்ந்துட்டாரு, அதை கண்ணால பாக்குறாங்க, எழுப்பி விட்டு 2 ரக்காத் தொழுவுங்கிறாங்க. அதுல என்ன வழங்குது? இமாம் ஹுத்பா ஓதுனாலும் சரிதான், வந்தோம்னா 2 ரக்காத் தொழுது தான் என்ன செய்யணும், உட்காரணும். இது தெளிவான ஒரு நஸ் இருக்கிற, தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும், வந்தா தொழுதுட்டு தான் உட்காரணுமே தவிர, ஆனா நம்ம தொழுதுட்டு உட்கார்ந்ததுனால ஜும்மாவுடைய கேட்ட நன்மை நம்ம இழந்துட மாட்டோம். ஏன்? மலக்குகள் மூடி வைப்பது எதை மூடுறாங்கன்னு கேட்டா, இந்த ஜும்மாவுக்கு கிடைக்கிறது அல்லாம எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக போனஸ் நன்மை இருக்க அந்த பதிவேடு தான் இவர் தான் இழந்துட்டார். இமாம் ஏறின பிறகு வந்ததுனால இவர் அந்த வாய்ப்பை இழந்துட்டதுனால அது அவருக்கு இல்லை. இனிமே உள்ள மறுபடியும் என்ன, முதல்ல தொழுகை நடக்கும்போது குத்பா நடக்கும்போது வந்தா 2 ரக்காத் தொழுது தான் உட்காரணும் என்கிற ரூல் படி அவர் நடந்து கொள்ளணும். அப்படி தெளிவான கட்டளை இருக்கிறதுனால வேற காரணங்கள் நம்ம கற்பிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தெளிவா ஒன்னு சொல்லிட்டாங்க போது அதுக்கு செய்யக்கூடாது, நம்ம வேற ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு மறுத்துடக்கூடாது.